ராமசாமி சார் வணக்கம். உங்கள் பையனுக்கு இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் ஆயிடுச்சு. 5 மாதம் ஆச்சு. குழந்தை பாக்கியம் இருக்கா, எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 5 மாதம் தானே சார் ஆகுது, அதுங்களாட்டி இவ்வளோ பெரிய கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கான என்ன நோக்கத்தில் கேட்டிருப்பீங்க அப்படிங்கிறது இந்த ஜாமக்கோலில் அப்படியே கண்ணாடி மாதிரி காமிக்குது. ஏதோ விஷயம் நடந்திருக்கு. சரி பார்ப்போம் சார், இந்த பிரச்சனை பார்ப்போம். இது பொது வழியில் தான் போடுறேன், இது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மற்றவங்களுக்கும் இது உதவியாகவே இருக்கும், சரிங்களா. உதயம் வந்து மேச உதயம், ஆருடம் வந்து கண்ணியில் இருக்குது. உதயமும் ஆருடமும் 6-8 இருக்குது. அப்போ வந்து உதயங்கிறது வந்து ஆண், ஆருடங்கிறது பெண். இப்போ இவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கும். 6-8 அப்படிங்கிறது 2 பேருக்கும் ஒத்து போகாமல் இன்னும் விஷயங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது. இதை வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயத்துக்கு 12ல் செவ்வாய் இருக்கார். அங்கே செவ்வாய் உள்கட்டத்தில் செவ்வாய் இருக்கார். மகரத்துலேருந்து சனி அதை பார்க்குறாரு. சனி செவ்வாயோட சம்பந்தம் வந்து 12ஆம் இடத்துக்கு வருது, சரிங்களா. அந்த 12ஆம் இடத்துக்கு அது வரும்போது அவங்களுக்கு அந்த 12ஆம் இடங்கிறது வந்து அயன சயன போகம், வடக்கீஸ்தானம் அப்படிம்பாங்க. அப்போ அந்த தாம்பத்திய ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். இப்போ இதில் ஜாமக்கோளில் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ரிஷபத்தில் இருக்கார், உதயத்தை நோக்கி வராரு. சனி வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் இருக்கார். அப்போ ஜாமக்கோள்லேயும் சனி செவ்வாய் அது வந்து எப்பயுமே இருக்க தான் செய்யும். அது 2ஆம் இடத்துல சம்மந்தப்படுது பாருங்கள். அங்கே 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்கார். இப்போ செவ்வாய் சனி ராகு இது 3மே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்தோட 12ஆம் இடம் பயங்கரமாக பாதிக்கப்படும். அந்த அந்த இடமும் பாதிக்கப்படும். இப்போ 2ஆம் இடங்கிறது புதிய நபர் வருகை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி தெரியாமல் கூட இருக்கலாம். கேட்டு பாருங்கள், ஏதாவது கரு உருவாகி சிதைவு எதுவும் ஆயிருக்கா, நாள் தள்ளி போய் இதுவாயிருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. குழந்தை காரகன் குரு லக்கணத்துக்கு, அதாவது உதயத்துக்கு 12ல் இருக்கார் ஜாமக்கோளில். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்கட்டத்தில் 9ஆம் இடத்துலேயே இருந்தாலும் கவிப்பில் இருக்கார். அப்போ அங்கேயும் பிரச்சனை. சரி, 5ஆம் அதிபதி சூரியனுங்கிற காரணமாக தான் அவரும் 3ல் மறைஞ்சிருக்கார். அதனால் இப்போ குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு இப்போ இல்லை. ஆனால் குழந்தை பிறக்காதா அப்படின்னா அதற்கான பதில் இதில் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் எதுவுமே வந்து பாசிட்டிவாக காமிக்கலை. நீங்கள் என்ன, அதாவது எப்போ பிறக்கும் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் பையனோடையும் உங்கள் மருமகளோடைய சுய ஜாதகங்கள் கொடுத்து அவங்களோட தசாபுத்திகளை பார்த்து வேணால் நான் சொல்கிறேன். ஆனால் ஜாதகம் பார்க்குறது தனியாக சார்ஜஸ் பண்ணுவேன் சார். இது ஜாமக்கோளில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் நம்மள்ட்ட படிக்கிறவங்களுக்கு யாரும் சார்ஜ் பண்ணுறதில்ல. அது ஜாதகம்னு சொல்லி வரும்போது அது ப்ரொஃபஷனலாக நான் இது பண்ணிகிட்டு இருக்கனால அதுக்கு தனியாக சார்ஜஸ் பண்ணுவேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கிங்க, அது உங்களோட விருப்பம்தான். ஆனால் இது மட்டும் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து சனி செவ்வாய் ராகு 3 பேருமே சம்மந்தப்படுறாங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். நன்றி சார்.